شنا إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும் சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் எந்தன் வழிகளில் என்னை காப்பவர் என்றும் உன்னை நடத்திடுவார். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த நாட்களில் அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதான தலைப்பின் கீழாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் படிச்சுட்டு இருக்கோம். சரி, நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போவோம். சரி, இந்த அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நாம் திரியேக தேவனை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நம்முடைய ஆதி வடிவம், நம்முடைய உண்மையான வடிவத்தை பத்தி நாம் படிச்சிருக்கோம். அடுத்தது நியாயப்பிரமாணம், அதாவது தேவனுடைய சத்தமும் நியாயப்பிரமாணமும், அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம 4வது பாடத்துல இருக்கோம். 4வது பாடம் என்ன? வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கிறதான பாடத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். சரி, வாசிக்கலாம். நம்ம இதற்கு ஆதாரமான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டுள்ளது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன் ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது முழுதும் அழிந்தது என்றார். ஓகே, பாருங்க, ஒரே வீடு, அதாவது 2 வீடு, ஆனா ஒரே விதமான சோதனைகள் அங்க வருது. வீடு ஒரே வீடுதான், வீடு ஒரே வீடுதான், ஆனா அதாவது 2 வீடு, சோதனை ஒரே விதமான சோதனை. சாரி, வீடு 2 வீடு. ஒரு வீடு மணல் மேல கட்டப்பட்ட வீடா இருக்கு, இன்னொரு வீடு கற்பாறை மேல கட்டப்பட்ட வீடா இருக்கு. ஆனா சோதனை 2 வீட்டுக்குமே ஒரே மாதிரியான சோதனை தான் வருது. பெருமழை, பெருவெள்ளம், காற்று எல்லாமே அடிக்குது. பட் ஒரு வீடு பாத்தீங்கன்னா அது அழிந்தது, விழுந்தது அப்படின்லாம் படிக்கிறோம். பட் இன்னொரு வீடு உறுதியாக நிற்கிறது. காரணம் என்ன? என்ன காரணம் அப்படின்னா ஒரே காரணம் தான். ஒருவேளை இந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டை விட ரொம்ப சூப்பரா இருக்கலாமா? இருக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனாலும் மழை, பெருவெள்ளம், பெருமழை, காற்று அப்படின்னா வந்த உடனே இந்த மணல் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு நிக்கல, இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு அது நிற்கிறது.
அப்படியானால் நமக்கு என்ன புரியுது? ஒரு வீடு உறுதியாக நிற்பதற்கு வெளியே தெரிகிற அந்த பகுதி முக்கியம் அல்ல, உள்ள இருக்கிறதான அந்த பகுதி தான் முக்கியம். உள்ள இருக்கிற அந்த பகுதி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உள்ள என்ன இருக்கு? உள்ளதான் அந்த அஸ்திபாரம் இருக்கு. ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னா உள்ள இருக்குது. சோ ஃபவுண்டேஷன் உள்ள இருக்கு. ஃபவுண்டேஷன்ல தான் மேட்டர் இருக்கு. ஒரு வீடு உறுதியாக நிற்பதும் நிற்காம போறதும் எதை பொறுத்தது அப்படின்னா அந்த வீட்டினுடைய அஸ்திபாரத்தை பொறுத்தது. ஆகவேதான் நம்முடைய அஸ்திபாரம் சரியா இருப்பது மிக 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 முக்கியம். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்முடைய ஃபவுண்டேஷன்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வேதத்தை நம்ம பார்த்து நம்ம காரியங்களை நம்ம விளங்கி கொண்டிருக்கிறோம். அதுல இப்ப நம்ம 4வது பாடத்தில் இருக்கோம் இல்லையா, வார்த்தை மாம்சமானார். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை மாம்சமானார்ல நம்ம என்னெல்லாம் குறிப்புகள் இருக்கு? சோ எங்க வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் எல்லாம் நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஓகே, இல்ல சார், குறிப்புகளை சொல்லிருங்க ஒரு முறை. 10 குறிப்பை சொல்லுங்க முதல்ல. போன வாரம் ஓபன் பண்ணி எல்லாம் இந்த டைமுக்கு பார்த்துட்டு அதோட இன்னைக்கு தான் ஓபன் பண்றீங்களா, இல்ல இடையில பாத்தீங்களா? பாவம், டைம் இருந்திருக்காது இல்லையா? ரூபிஸ்டுக்கு சமைக்கணும், பாத்திரங்கள் ஒண்ணும், துணியை துவைக்கணும். ஓகே, படிங்க சார், படிங்க சார். உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டான தேவ திட்டம். ஓகே, அடுத்தது நாச்சு வெளியே வந்துச்சு பாரு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டான தேவ திட்டம். 2வது, முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் முதல் பகுதி. 3, மனிதன் விழாமல் இருந்திருந்தாலும் நிகழும் அற்புத செயல். 4, பிறவையை பார்க்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 முக்கியமான கடவுளின் செயல்கள். 5, ஆண்டவர் யேசுவாவின் பிறப்பின் சிறப்பு. 6, ஆண்டவர் யேசுவாவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட நோக்கங்கள். 7, இடையில் வந்த சிலுவை வெளிப்பட்ட இனிமையான அப்பா. 8, பஸ்காவின் விளக்கத்தை கிறிஸ்து மாற்றின விதம். 9, உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும். 10, ஆண்டவர் யேசுவா உயிர்த்தலில் வெளிப்படும் உன்னத நோக்கங்கள். 5 முடிச்சிருக்கோம். ஓகே, 6வது, இப்ப 6வதுல இருக்கோம். 6வதுல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? அந்த நோக்கங்கள். இல்லற வாழ்க்கை தெய்வீகமானது என்பதை நிரூபித்தார். 2வது, உறவுகள் விலையேற பெற்றது என்பதை காண்பித்தல். 3, ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்ற வித்தியாசத்தை உடைத்தார். 4, மனிதனின் எதிராளியானிய சாத்தானோடு எந்த நேரத்திலும் கடவுள் கைகோர்க்கவில்லை என்பதை வெளிப்படுத்துதல். 5, நம்முடைய எல்லா சோதனைகளிலும் அவர் கடந்து போய் ஜெயித்து நம்மையும் ஜெயத்தின் பங்காளிகளாக ஆக்கினார். சரி, ஓகே. 6வது, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 6வது விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். ஆண்டவர் இயேசு அதாவது அவர் வெளிப்பட்டதற்கான நோக்கங்களை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வார்த்தை மாம்சமானார். ஓகே, வார்த்தையா இருந்தவர் மாம்சமானார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம 6வது பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வசனத்தை படிச்சிருங்க சார். வார்த்தை மாம்சமானார். யோவான் 1,
14 அத வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. சரி, அப்போ வார்த்தை மாம்சமானார். வார்த்தையா இருந்த இயேசு, யெஷுவா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோமே. அந்த வார்த்தையா இருந்தவர் தான் மாம்சமானார். அதை நான் உங்களுக்கு போன வாரம் விளக்கி சொன்னேன். அந்த மாம்சம் என்பது நம்முடைய இந்த மோசமான தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கே, அந்த மாம்சமானார். ஓகே, சோ அந்த மாம்சமாக அவர் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம இங்க விளங்கிக் கொடுக்கிறோம். ஓகே, சரி, இப்போ 5 விஷயத்தை படிச்சிருக்கோம். இப்ப 6வது மேட்டருக்குள்ள போறோம். அதாவது ஆண்டவர் யெஷுவா வெளிப்பட்டதற்கான நோக்கங்கள்ல 5 நோக்கத்தை முடிச்சிட்டோம். இப்ப 6வது நோக்கம் என்ன கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு மாம்சத்துல வந்தபோது ஒரு முக்கியமான அடுத்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துறார். என்னன்னா, பாவங்களை மன்னிப்பது எளிதான காரியம் என்பதை காட்டுதல். ஓகே, பாவங்களை மன்னிப்பது, மனுஷங்க செய்யறதான பாவங்களை மன்னிப்பது என்பது அது கஷ்டமான விஷயம் கிடையாது ஆண்டவருக்கு. அது மிக 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 எளிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். சரியா? பாவங்களை மன்னிப்பது என்பது ஒரு கஷ்டமான மேட்டர் கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு அது ரொம்ப எளிமையான விஷயம். சரி, வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரத்துல 1-5 வரைக்கும் படிங்க. மார்க் 2:1-5. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம். இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம்தான் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே உண்டானதுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம்தான் இயேசு பாவத்தை மன்னிப்பது மனுக்குலத்துல நடந்திருக்கு. ஏன்னா அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக பிதாவினால் தண்டிக்கப்பட்டார். சோ நம்ம மன்னிக்கப்படுவதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது அப்படி இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்படி கிடையாது. நாம் மன்னிக்கப்படுறதுக்காக அப்பா இயேசுவை அடிக்கல, தண்டிக்கல. நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பாவத்தை மன்னிப்பது என்பது அவருக்கு ரொம்ப கடினமான காரியம் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். பாருங்க, சிலுவைக்கே போகல. ஆனா திமிர்வாதக்காரனை பத்தி என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம் பாருங்க சிஸ்டர். 5ஆம் வசனத்தை வாசிக்க திரும்பவும். அந்த அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறதான விஷயத்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே இங்கேயே ஆண்டவர் செய்யறார் பாருங்க. ஓகே, 10ஆம் வசனம் படிங்க. அதிலே 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை பார்த்து பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. சோ பாவங்களை மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம அடுத்தவர் என்ன சொல்றாரு? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார்.
சோ நல்லா விளங்கிக்கோங்க, நம்ம ஆண்டவருக்கு பாவத்தை மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் எப்பயுமே ஆயத்தமா தான் இருக்காரு. சோ பாவங்களை மன்னிப்பது என்பது அவருக்கு ரொம்ப எளிதான ஒரு மேட்ரு. உண்மை என்ன தெரியுங்களா? இப்படி நம்ம சொல்லிட்டதுனால அப்போ இனிமேல் ஓஹோ எவ்வளவு பாவம் செய்யலாம் போல, அவர் மன்னிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு நமக்கு அப்படி உள்ள இந்த விழுந்து போன மனசு நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கும். பாவங்களை மன்னிப்பதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம் அவருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதுனால இப்ப இந்த விழுந்து போன மனது இருக்கு பாருங்க, நம்முடைய ஃபாலன் மைண்ட், விழுந்து போன மனது என்ன சொல்லும், நான் உள்ள இருந்துகிட்டு பாரு அவர் என்ன சொல்றாருன்னா, பாவங்களை மன்னிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப எளிதான மேட்ரு, அதனால இனிமேல் இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம், பாவங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம மனசு சொல்லும். கவனிங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. பாவங்களை மன்னிப்பது என்பது ஆண்டவருக்கு எளிதான மேட்டரா? ஆமா, பாவங்களை மன்னிப்பது என்பது ஆண்டவருக்கு ரொம்ப சிம்பிள் மேட்டர், ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அப்படிலாம் கிடையாது. ஓகே, பாவங்களை மன்னிப்பது என்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். கவனிங்க, சிலுவையில என்னங்க நடந்துச்சு? இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே பாவங்களை மன்னிக்கிற அந்த மேட்டர், அந்த காரியத்தை அவர் பண்ணிட்டார். நிறைய பேரை மன்னிச்சிருக்கார். இந்த திமிர்வாத காரணம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த பாவியான சிலை கூட பாருங்க, பரிமள தைலம் கொண்டு வந்து கண்ணீரால பாதத்தை நினைச்சு முத்தம் கொடுத்து அழுகிறான். அவளை பார்த்து, இல்லம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சிலுவைக்கு போகும்போது அங்க போய் நான் ரத்தத்தை சிந்தி உன் பாவத்துல நான் மன்னிச்சிருவேன் அப்படி சொன்னாரா? இல்ல. அப்பவே சொல்றார், மகளே சமாதானத்தோடு போ, இவருடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். கவனிங்க, அப்போ நம்ம ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியணும். வார்த்தையா இருந்த இயேசு மாம்சத்துல வெளிப்பட்ட போது, ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள்னா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, பாவத்தை மன்னிக்கிறதுங்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே நினைச்சுக்கிட்டு தங்களை ரொம்ப ஒடுக்கி அடக்கி பயங்கரமா அப்படியே இருந்தா பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, வார்த்தையா இருந்தவர் மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசு சொல்றாரு, அப்படி கிடையாது, நாங்க திரியேக தேவனா இருக்கோமே, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் குடும்பமா இருக்கோம், எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பது என்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அப்ப சிலுவையில என்னங்க நடந்துச்சு? எபேசியர் 1:7 அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய பாவங்களை மன்னிச்சார். சரிங்களா? நிறைய பேருடைய பாவங்களை மன்னித்தார். ஆனா சிலுவைக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, எபேசியர் 1:7 படி அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கும் நமக்கு உண்டாயிருக்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. என்ன வேர்டு? என்ன வேர்டு கோரி? எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை எதுப்பாவா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மீட்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு. சிலுவைக்கு போற வரைக்கும் பாவ மன்னிப்பு ஆண்டவர் நிறைய பேரை மன்னிச்சார். நிறைய பேரை ஆண்டவர் நிறைய பேருடைய பாவத்தை மன்னிச்சார். சோ சிலுவையில என்ன நடக்குது? சிலுவையில என்ன நடக்குதுன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாவங்களை மன்னிச்ச ஆண்டவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தும் போது பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு, மீட்கப்படுதல், மீட்புங்கிற ஒரு விஷயம் சிலுவையில பாவ மன்னிப்போட சேர்ந்து ஆட் ஆகுது. ஓகே, அப்ப நமக்கு என்ன புரியுது? பாவங்களை மன்னிக்கிறது ஆண்டவருக்கு மிக மிக எளிது. ஆனா என்ன தெரியுமா,
பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறது மிக மிக எளிதுங்கிறத ஒரு மனுஷன் உண்மையா உணர்ந்து, என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறது மிக மிக எளிதான காரியம், அவர் என்னை இவ்வளவா நேசிக்கிறாரு, என்னை இவ்வளவா நம்புறாரு, என்னை இவ்வளவா என்ன வேல்யூ பண்றாருங்கிறத உணர்ற ஒரு மனுஷனால மனுஷியால துணிகரமா பாவம் செய்ய முடியாது. ஓகே, அதான் விஷயம். துணிகரமா அவங்களால பாவம் செய்ய முடியாது. So brothers and sisters, வார்த்தையா இருந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அங்க என்ன உண்டாயிருக்கு? பாவ மன்னிப்பு. அதாவது பாவ மன்னிப்பு சிலுவையில உண்டாச்சு. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட போது மக்களுக்கு என்ன சொல்றாரு? அவருடைய நோக்கம் என்ன? பாவத்தை மன்னிப்பது என்பது எளிதான ஒரு விஷயம் அப்படிங்கறத சுட்டி காட்டுறார். அப்போ கவனிங்க, இப்படி பாவத்தை மன்னிப்பது அவருக்கு எளிதான ஒரு விஷயமா இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது, அவருக்கு ரொம்ப எளிதான ஒரு விஷயம். நமக்கு தான் அது கஷ்டமா இருக்கும், ஆனா அவருக்கு பாவத்தை மன்னிப்பது என்பது எளிது. ஆனா என்னன்னா, சிலுவையில நடந்த ஒரு விஷயம், நம்ம தான் அவரை அடிச்சோம், நம்ம தான் அவரை குத்துனோம், நம்ம தான் அவர் மேல துப்புனோம், நம்ம தான் நம்முடைய எல்லா வன்முறை பாவங்களை சிலுவையில காமிச்சோம். அப்படி காட்ட 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 ரத்தம் வடிய 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 அடி வாங்கிக்கிட்டே நம்மளை மன்னிச்சது மட்டும் இல்ல, மன்னிப்போட சேர்த்து எதையும் கொடுத்திருக்கிறாரு? மீட்பையும் கொடுத்திருக்கிறார். தன்னையே கிரயமா கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்துட்டார். இது நம்முடைய ஆண்டவர் இயேசு வார்த்தையா இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது நமக்கு இந்த ஒரு அற்புதமான தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நம்ம தைரியமா சொல்லலாம், பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சரி, அடுத்து 7வது விஷயம். இயேசு வார்த்தையா இருந்தவர் மாம்சமா வெளிப்பட்டதுனால நடந்த 7வது அவர் வெளிப்படுத்தின 7வது நோக்கம் என்ன அப்படின்னா, கவனிங்க, வேத வாக்கியங்களின் சரியான விளக்கத்தை காண்பித்தல். ஓகேங்களா? இந்த பைபிளை நமக்கு சரியான விதத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு வார்த்தையா இருந்தவர் மாம்சமான போதுதான் வேத வாக்கியத்தினுடைய சரியான விளக்கத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நீங்க கொஞ்சம் நல்லா உன்னிப்பா இதை நீங்க கவனிச்சாதான் புரியும். நீங்க ஏனோ தானோன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் சரியா புரியாது. ஓகே, நமக்கு பைபிள், நம்ம கையில பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிள் கவனிங்க, இப்போ குரான் குரானை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, குரான் அதாவது முகமது நபி அவருக்கு படிக்க தெரியாது. சோ அவருக்கு வானத்துல இருந்து அப்படியே அப்படியே அவரை ஆவிக்குள்ள அப்படியே கடவுள் அப்படியே ஆவிக்குள்ள கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கடவுள் போதிக்க 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 எழுத படிக்க தெரியாத அவர் அப்படியே எழுதிட்டாரு. சோ இது முழுக்க முழுக்க நானா சொந்தமா எழுதல, இது முழுக்க முழுக்க கடவுளே எழுதி
என்ன வந்து எழுத வச்சிருக்காரு. சோ இது வந்து வானத்திலிருந்து வந்த ஒரு புத்தகம் அப்படின்னு குர்ஆனை பத்தி இஸ்லாமியர்கள் நம்புறாங்க. சரிங்களா? பட் நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் வந்து வானத்திலிருந்து அப்படியே பொத்துன்னு விழுந்த புத்தகம் இல்லை. உண்மைதானா? உண்மைதானா? வானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்துச்சா? யாராவது சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி. தேவாவியானர் எழுதி கொடுத்த வார்த்தை இல்ல, தேவாவியானர் எழுதி கொடுத்தாரு. ஆனா வானத்திலிருந்து பொத்துன்னு ஒரு புக் வந்து அப்படி கையில வந்து விழுந்துச்சா? இல்ல, அப்படி விழல. கவனிங்க, என்னன்னா அதாவது ஏறக்குறைய 40 மனிதர்கள் 40 men 40 மனிதர்கள் 1500 வருஷம் 3 வித்தியாசமான கண்டங்கள்ல வாழ்ந்தவங்க. உலகத்துல 3 வித்தியாசமான கண்டங்கள் இருக்கிறவங்க. ஓகே, சோ 40 மனிதர்கள் இவங்க வந்து ஆவியானவரின் அந்த ஏவுதலால எழுதினதான ஒரு புத்தகம் தான் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகம். அதுவும் ஆவியானவர் எப்படி அவங்களை ஏவுறாரு அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சு உட்கார், நான் சொல்றதா அப்படியே எழுது அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க உணர்ச்சிகள்ல ஆவியானவர் தலையிட்டு ஓகே வந்து என்ன செய்யறாருன்னா, அவங்க எழுதும் போது அவர் தலையிட்டு அந்த ஏவுதல் கொடுத்து இப்படியாக அகத்தூண்டுதல்கள் கொடுத்து இப்படி அவங்களே எழுத வைக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா 40 மனிதர்கள் வித்தியாசமான காலகட்டத்தில் இருந்தவங்க. ஆனா அழகா கோர்வையா இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாத்தீங்களா? அதுதாங்க இந்த புத்தகத்தினுடைய மேன்மை. இது வானத்திலிருந்து விழுந்த புக்கு கிடையாது. ஆனா 40 மனிதர்கள் 1500 வருஷங்கள் 3 கண்டங்கள்ல இருந்துகிட்டு, ஆனா அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம ஒரே டேபிள்ல உட்கார்ந்து ஒருத்தர் பேசி எழுதின மாதிரியே எழுதியிருக்கும். இப்ப மோசேயை பாத்தீங்கன்னா மோசேயை வந்து சாமுவேல் பார்த்தது கிடையாது. அடுத்து சாமுவேலை வந்து ஏசாயா பார்த்தது இல்லை. ஆனா இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அழகா அந்த கோர்வையா தேவனுடைய இந்த அன்பின் கதையை வந்து ரொம்ப அழகா கோர்வையா வடிவமைத்து எழுதியிருப்பாங்க. அப்ப இது யார் செய்த வேலை? ஆவியானவர் செய்த வேலை. அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு அக்யூரட்டான விளக்கத்தை கொடுக்கதான் வார்த்தையாயிருந்த இயேசு மாம்சத்துல வந்தார். அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, இந்த வேத வாக்கியத்தை வந்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் இன்னும் நிறைய பேர்லாம் எழும்பி வேத வாக்கியத்தை வந்து அவங்க இஷ்டத்துக்கு பயங்கரமா, அதாவது எந்த அளவுக்கு சாதாரண மக்களுக்கும் புரியாம ஆக்கணுமோ அந்த அளவுக்கு புரியாம ஆக்கி, சரிங்களா, 613 கட்டளைகளா இருந்தத உடைச்சு 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 என்ன பண்ணிட்டான்னா 4000க்கு மேல ஆசாரியர்கள் மட்டுமே கை கொள்றதுக்கு 4000க்கு மேல கட்டளைகளை கொண்டு வந்து பயங்கரமா இந்த வேதத்தையே ஆண்டவர் உறவுக்காக, மனுஷனோட உறவாடுறதுக்காக கொடுத்த இந்த வேதத்தையே மதமாக்கி பயங்கர பாரமா மாத்திட்டாங்க. சோ இந்த சூழ்நிலையில இந்த வேதத்துக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பதற்கு வந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அதனாலதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம், பைபிளை வந்து நீங்க வந்து படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா, இயேசு யெஷுவா அப்படிங்கிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு பைபிளை படிக்கணும். இயேசு இந்த வேத பகுதியை எப்படி பார்ப்பாரு, அப்படிதான் நம்ம பைபிளை படிக்கணும். இப்ப நான் ஒரு சில பகுதியை நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பகுதியை நம்ம பார்த்து எடுப்போம். குஷ்டரோகி அப்படின்னு ஒரு மேட்டரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப இந்த 7வது குறிப்புல
ஏ அப்படின்னு போட்டு குஷ்டரோகி அப்படின்னு போட்டுக்கோங்களேன். இப்போ குஷ்டரோகியை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டா பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோகியை தொடக்கூடாது, தொடாதீங்க, குஷ்டரோகியை தொடாத அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இத சொன்னவர் யாரு? இதே நம்ம ஆண்டவர் தான். இவர் தான் சொன்னார். லேவியராகமத்துல 15ஆம் அதிகாரத்துல நீங்க 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க தெளிவா இருக்கும் குஷ்டரோகியை தொடக்கூடாது அப்படின்னு. ஒரு ஒன்று ரெண்டு வசனங்கள் படிங்களேன். லேவியராகமம் 14ல 40வது வசனம் இருக்கா சிஸ்டர்? 40, 41, 42 அத படிங்களேன். லேவியராகமம் 14ல 40ல இருந்து அப்படியே படிங்களேன். வாசிங்க சார். என்னாச்சு? லேவியராகமம் 14ல 40ல இருந்து. கேக்குதா? நான் பேசுறது கேட்கலையா? படிங்க சார். 40 இருந்து வாசிங்க. 14ல இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு பிறந்து அசுத்தமான இடத்திலே போடும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்க சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு பிறந்து அசுத்தமான இடத்திலே கொட்டவும் வேற கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுக்கு பதிலாக கட்டி வேற சாந்தை எடுத்து வீட்டை பூசின கட்டளையிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தேசம் வீட்டில் பறந்ததானால் இங்க ஒரு நிமிஷம். இங்க அப்படி இருக்குல்ல 45 அதுக்கு மேல பாருங்க. 45, 46 அதாவது அவன் தலையை மொட்டையடிக்கணும். அவன் வரும்போது தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணும். அப்படிலாம் இருக்கும் பாருங்க. இருக்கா சிஸ்டர்? 14 லேவியராகமம் 14ல 15ல இருக்கா? அப்போ 15ல இருக்கா பாருங்க. 15ஆம் அதிகாரம் இருக்குமே. தலைய அவன் தலைய மொட்டையடிக்கணும். தன் தலையை சிரைத்து அவன் ஊருக்குள்ள வரும்போது தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணும். அப்படிலாம் இருக்குமே சிஸ்டர். எத்தனாம் வசனத்துல இருக்கு? ஓகே. சூதகஸ்திரி பத்தி எங்க வருது? 16லயா? இல்ல 14ஆம் அதிகாரத்திலேயே வரும். இந்த மாதிரி 13ல இருக்கா? 13ல 40 அப்படின்னா இருக்கா? 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் 40ல இருந்து. சரி, வாசிங்க. தலைமையை உதிர்ந்து அவன் மொட்டையானாலும் அவன் சுத்தமா இருக்கிறான். முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன், அவனும் சுத்தமாகிறான். மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலைவது சிறப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் இருந்ததே குஷ்டம். ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். அந்த மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களில் உண்டாகும் குஷ்டத்தை போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையில் இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனும் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனை ஆகையால் அவன் தனியை குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு திறந்தே இருக்க கடவுது.
ஆகாது, ஆட்டுமையில் வஸ்திரத்தில் ஆகாது, பஞ்சினும் வஸ்திரத்தில் ஆகாது, பஞ்சினும் அல்லது ஆட்டுமையான பாதிலாவது, ஊடலாவது, ஒரு தோழிலாவது, தோழினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி பாருங்க. அப்ப அவன் தனியா இருக்கணும், அவன் தீட்டு தீட்டு தீட்டுன்னா அவன் சொல்லிட்டு வரணும், வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு மனுஷனை அங்க நம்ம பாக்குறோம். அவன் தனியா இருக்கணும், அவனை தொற்றக்கூடாது. இதெல்லாமே பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார். ஆனா மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இப்படி குஷ்டரோகிய தொடாதன்னு சொன்ன அவரே என்ன செய்யறாரு? இப்ப நீங்க அப்படியே உங்க படத்துல அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி இதே மாதிரிதான் தலையெல்லாம் மொட்டையாகி வஸ்திரம் கிழிஞ்சவனா இப்ப அப்படியே வர்றான். வரும்போது இவனும் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் வர்றான். படிங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ல இருந்து. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க பாருங்க, அவன் ஏதோ சிம்பிளா வந்து கேட்ட மாதிரி நமக்கு அப்படி பைபிள் அப்படி இருக்கு. ஆனா அவன் அங்க இருந்து வரும்போது யோசிச்சு பாருங்க, வஸ்திரம் கிழிஞ்சவனா, தலையெல்லாம் முடி இல்லாம தனியே குடியிருக்க வேண்டிய ஒருவன் அவன் புறப்பட்டு வர்றான். சும்மா வந்திருக்க மாட்டான், சத்தம் போட்டுக்கிட்டே வர்றான். தீட்டு தீட்டு எல்லாம் விலகி போயிருப்பாங்க, யாருமே அவன் கூட இல்ல. அவன் தனியா குடியிருக்கிறதுனால அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது, கணவன் அதாவது மனைவி பிள்ளைங்க யாருமே கூட இல்ல. இந்த ஒரு சூழ்நிலையில அவன் வர்றான். எப்படியோ இந்த மலை பிரசங்கத்தை கேட்டு சத்துருக்களை நேசிக்கணும், பாய்க்கிறவனுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸ் அவர் சொல்றாரு, மன்னிப்பை பற்றி பேசி இருக்காரு. இதெல்லாம் எப்படியோ பரவி எப்படியோ கேள்விப்பட்டு இவர்தான் மேசியா அப்படிங்கறத எப்படியோ அவன் வெளிப்பாடு பெற்று வர்றான். வந்துட்டு இப்ப கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும். அவர் வார்த்தையை சொல்லி இருக்கலாம்ல, ஏய் குஷ்டரோகமே போ அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. பழைய ஏற்பாட்டுல தொடாதன்னு சொன்னவர் இப்ப என்ன செய்யறாரு? படிங்க. படிங்க சார், மத்தேயு 8. ஓகே, படிங்க சார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம். தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அதாவது வார்த்தையை சொல்லி இருக்கலாம், குஷ்டரோகமே இவனை விட்டு போ அப்படின்னு சொல்லாம கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொன்னாரே. இப்ப என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அங்க அவன் தனியா குடியிருக்கணும், அவனை யாரும் தொற்றக்கூடாது. ஏன்னா அவனை யாரும் தொற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் தீட்டு தீட்டுன்னு அவன் சொல்லணும்னே சொல்றார். ஓகே, சோ இப்படி எல்லாம் அங்க பழைய ஏற்பாட்டுல அப்படி சொல்லி இருக்கு, அப்படிலாம் அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து அப்படி சொன்னவரே இங்க வார்த்தையா இருந்தவர் மாம்சமா வந்து தொடராரு. அப்ப என்ன கதை அது? இதுதான் உண்மை. அங்க தொடாதன்னு சொன்னது உண்மையா? இங்க தொடுங்க இவரே தொடராரு, இது உண்மையா? இது என்ன? இது எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. யோசிச்சிருக்கேன். வந்து அதெல்லாம் உடைக்கிறாரு, அப்படியெல்லாம் இல்ல அந்த பிரமாணத்தெல்லாம். இன்னும் சில விஷயங்கள், இப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் அதுக்கு வரப்போறேன், அதுக்கு நான் வரப்போறேன் அடுத்தது நெக்ஸ்ட். அது மாதிரிதான் இதுவும் அதெல்லாம் ஒரு உடைக்கிறாரு. இதெல்லாம் வந்து சில பிரமாணங்கள் இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, அங்க தொடாதன்னு இவர் தானே சொன்னாரு இல்லையா? யாவே பென்னு இவர் தான் அங்க மக்களோட பேசுறது எல்லாமே, இடைப்படுறது எல்லாமே, செயல்படுறது எல்லாமே இவர்தான். இவர் தான் அங்க பேசுறாரு, இவரே அங்க தொடாதுன்ட்டு இங்க தொடுறாரு. என்ன கதை?
ஐயா இவங்க நியாயப்பிரமாணத்துல அவங்க கேட்டு வாங்கினது போல இதுவும் அதே போல அமைஞ்சிருச்சு. அதனாலதான் இப்ப ஆண்டவர் அதை உடைச்சு. ஓகே, அதாவது ஐயா ஓரளவுக்கு கிட்ட சொன்னீங்க, சூப்பரியா. நியாயப்பிரமாணத்தை அவங்க கேட்டு வாங்கினாங்க. அதுல வந்து என்ன ஒரு மேட்டர்னா, அந்த அன்னைக்கு இருந்த சமுதாயத்துல இயற்கையாகவே இந்த மாதிரியான வியாதிப்பட்டவங்க இந்த மாதிரியானவங்க எல்லாம் தொடக்கூடாதுங்கிற ஒரு கலாச்சாரம் எல்லா சமுதாயத்திலுமே அன்னைக்கு இருந்திருக்கு. சரிங்களா? குஷ்டரோகி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் தொடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா மற்ற கலாச்சாரங்கள்ல மேக்சிமம் அவங்கள வந்து உயிரோட கூட வைக்காம, நீ இருந்து பூமிக்கு என்ன லாபம், நீ இருக்கிறனால பூமிக்கு என்னையா லாபம், அதனால நீ வந்து உயிரோட கூட இல்லாம அவனை சீக்கிரமா சாகடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, சரிங்களா, சீக்கிரமா அவனை வந்து இது பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவாங்க மற்ற கலாச்சாரங்கள்ல. இது வந்து அன்னைக்கு இருந்த சமுதாயத்துடைய நிலைமை. ஒரு வியாதிப்பட்டவங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணணுங்கிறது மனுஷனுடைய மனநிலையா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அதே அந்த கலாச்சாரத்துக்குள்ள இறங்கி இவங்களுக்கு என்ன பண்றாருன்னா, அவர் இரக்கம் உள்ளவரா மனதுருக்கம் உள்ளவரா மனுஷனை ரொம்ப நேசிக்கிறவரா இருக்கிறதுனால என்ன சொல்றாரு, ஓகேப்பா உங்க கலாச்சார படியே நீங்க அவனை தொட வேண்டாம், ஆனா இஸ்ரேலுக்குள்ள ஒருத்தன் குஷ்டரோகி ஆயிட்டான்னா அவனை நீ கொல்றதுக்கு எந்த விதமான காரியமும் பண்ணக்கூடாது, அவன் தனியா இருக்கட்டும், ஆனா அவன் குடியிருக்கணும். புரியுதா? அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, கொன்றக்கூடாது. சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம ஒண்ணும் கொடுக்காம அவனை நீ கொன்றக்கூடாது. ஓகே, அவன் தீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், அவன் பார்வையில தீட்டாவே இருக்கட்டும், அவனை நீ தொட வேண்டாம், ஆனா அவன் குடியிருக்கணும், அவன் வாழணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற மேட்டர் புரியுது? ஒரு ஆமென். அவன் வாழணும்யா, மற்ற கலாச்சாரத்துல வாழக்கூடாது. இப்பவே இந்த நாட்கள்லயே இப்ப இந்த கொரோனா கிரானாலாம் அனுப்பி விட்டாங்கல்ல, நான் பண்ணாங்களே, என்னது பலவீனப்பட்டவங்க முடியாதவங்க பூமியில அவங்க ஏன் பாரமா இருக்கணும்? பலவீனமா இருக்கிறவங்க எதுக்காக? பலவீனமா இருக்கிறவங்க ஒருத்தனுடைய உதவி இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு இருக்கிறவங்க உயிரோடு இருக்க வேண்டாம் தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணி வந்து மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க மறைமுகமா உலகத்துல, இல்லையா? இதே மாதிரிதான் அன்னைக்கு இருந்த சமுதாயத்திலேயும் மக்கள் அப்படி இருந்தாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நோ நோ நோ, கிடையாதுயா, அவனும் ஏன் பிள்ளை, அவனும் குடியிருக்கணும். உன் கலாச்சாரப்படி நீ தொடாம வேணா இருந்துக்கோ, உன் கலாச்சாரப்படி நீ தீட்டா நினைச்சுக்கோ, ஆனா அவன் குடியிருக்கணும். அந்த வேட் இருக்கு பாருங்களேன், அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அந்த வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர். அப்ப நமக்கு தெரியுது, இங்க இப்படி தொடாத, அவன் தீட்டுன்னு சொல்லிட்டு வரணுங்கிறது ஆண்டவருடைய மனப்பூர்வமான இருதயத்தின் எண்ணம் கிடையாது. இவங்களுக்காக அப்படி சொல்றாரு. ஆனா அவருடைய இருதயத்தின் எண்ணம் என்ன? இவனும் வாழணும். எங்க இருக்கு சிஸ்டர்? அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அந்த பகுதி மட்டும் படிங்க. லேவியராகமம் 13 அந்த 40 இருந்து படிச்சீங்க இல்லையா? 40 இருந்து படிச்சதுல அவன் வந்து 46 படிங்க. 13:46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் படிங்க. குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுளே. நீ வேணா அவனை வெளியே வச்சுக்கோ, ஆனா அவன் என்ன செய்யணும்? குடியிருக்கணும். வார்த்தையா இருந்து மாம்சமா வந்த யெஷுவா, நம்முடைய ஜீசஸ், நம்முடைய அன்பான இயேசு, பிதாவினுடைய குமாரனா வந்த இயேசு இப்ப என்ன செய்யறார்னா அதே குஷ்டரோகிய தொடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தாண்டா அது பெரிய மேட்ரு, அது தீட்டுன்னு நினைக்கிற, எனக்கு இவன் யாரு இல்ல, தீட்டு இல்ல. சோ இப்ப நான் வார்த்தையா இருந்த நான் மாம்சமா வந்திருக்கேன்னா இவனை குடியிருக்க பண்றது மட்டும் இல்ல, இவனை குணமாக்க போறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு? தொடுறாரு. அப்போ
வேத வாக்கியத்தினுடைய விளக்கத்தை, வேதத்தினுடைய விளக்கத்தை ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. நீ தொடாத, குஷ்டரோகிய தொடாத, அவன் தீட்டு தீட்டுன்னு சொல்றத நான் என் இருதயத்தினுடைய எண்ணம், நான் அவனை வெறுக்கிறதா நினைச்சுக்காத, உனக்காக தான் நான் அப்படி சொன்னேன். மக்களே, இஸ்ரவேல் மக்களே, உங்க மனநிலை எல்லாம் அப்படி இருந்ததுனால அப்படி நான் சொன்னேன். ஆனா என் இருதயத்தின் விருப்பம் என்ன? அந்த குஷ்டரோகிய சுகமாக்கணும். ஓகே, சுகமாக்கணும். இதேதான். அடுத்து நீங்க இதுல பி போட்டு பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அதாவது உதிரப்போக்குன்னு போட்டுக்கோங்க. உதிரப்போக்கு பாருங்க, அதுலயும் பாருங்க, இந்த உதிரப்போக்கு உள்ளவங்களை அந்த டைம் மீறி அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களையும் தொடக்கூடாது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க அதை பார்க்க முடியும். குறிச்சுக்கோங்க, லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிங்க. அங்க அவங்களையும் தொடக்கூடாது, அவங்களும் மக்களோட மக்களா இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். ஆனா அப்படி கொடுத்தவரே மார்க் 5ஆம் அதிகாரம் 24 இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, மார்க் 5:24 இருந்து 29 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் படிங்க சார். நான் பேசுறது கேக்குதா? படிங்க. மார்க் 5:24 இருந்து. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, கேக்குதுங்களா? கேக்குது. படிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகவும் தொட்டால் சொஸ்தமானன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரை நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் நீ ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்ப பாருங்க, இப்ப அந்த உதிரப்போக்குள்ள பெண்ணையும் தொட அனுமதி கொடுத்து அவளையும் குணமாக்க விரும்புறார். அப்போ பழைய ஏற்பாட்டுல தொடாத தீட்டுன்னு சொல்லிட்டதுனால ஆண்டவர் அவனை தீட்டா பாக்குறாரு, அவங்களை தீட்டா நினைக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் அவங்களையும் நேசிக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கோ. சோ வேத வாக்கியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கோ. வேத வாக்கியம் என்னன்னா, நான் அவங்கள வெறுக்கல, அவங்கள நான் மனதார நேசிக்கிறேன், இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். அவங்க வாழ்க்கை மறுசீரமைக்கப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்பதை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். ஓகே, அப்ப நீங்க பைபிள்ல குஷ்டரோகியை பத்தி, உதிரப்போக்கு உள்ளவங்களை பத்தி, இல்ல வேற எந்த வியாதி உள்ளவங்களை பத்தி எல்லாம் நீங்க பார்க்கும்போது அங்க பிரமாணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் ஓ இவங்களெல்லாம் வெறுக்கிறார் போல, அப்படி கிடையாது. சோ இது நமக்கு புரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையிலையும் வியாதி பலவீனங்கள் வரும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒதுக்கி தள்ளுறவர் கிடையாது, அவர் நம்மளை மறுசீரமைக்கிறவர் நமக்கு புரியும். நம்மளை சுகமாக்க விரும்புறாரு, வியாதியை அவர் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, சரி. அடுத்து சி போட்டு ஓய்வு நாள் அப்படின்னு போட்டுருங்க. ஓய்வு நாள், ஓய்வு நாள். இப்ப நம்ம ஆண்டவர் தான் ஓய்வு நாளை ஏற்படுத்தினாரு. பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்க முடியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கற்பனைகள்ல ஓய்வு நாள் ஒண்ணு வைக்கிறார். படிங்களேன், யாத்திராகமம் 20ல நீ 8ஆம் வசனம் படிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. இப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. படிங்க, தொடர்ந்து படிங்க, கொஞ்சம் அடுத்த வசனம் படிங்க.
6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். சரி, போதும். அப்போ பாருங்க, ஓய்வு நாளை நீ ஆசரிக்கணும், யாதொரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இது அவர் தான் சொன்னார். பட் யோவான் 5ஆம் அதிகாரத்துல 1-15 வரைக்கும் நீங்க குறிச்சுக்கோங்க. அங்க 38 வருஷம் வியாதி உள்ள ஒருத்தனை இயேசு சுகமாக்குறார். இந்த சுகமாக்குற வேலையை என்னைக்கு செய்யறாரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்துல, யோவான் 5:10. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். பாருங்க, யாரொரு வேலையும் செய்யாதன்னு சொன்னவரு இங்க ஓய்வு நாள்ல 38 வருஷமா வியாதி உள்ளவனை சுகமாக்குறார். இவங்க பார்வைக்கு, அதாவது அன்னைக்கு இருந்த யூதர்கள் பார்வைக்கு ஒரு ஓய்வு நாளை மீறிட்டாரு, ஓய்வு நாள்ல மீறுகிறவர் அப்படின்னே அவங்களுக்கு தெரியுது. பட் அவர் சொல்றாரு, எப்பா உண்மையான ஓய்வு நாளுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஷபாத், இளைப்பாறுதல். உண்மையான ஓய்வு நாளுடைய விளக்கம் என்ன? ஷபாத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இவனுக்கு நிறைய பிரமாணம் போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் தான் நீ நடக்கணும், அன்னைக்கு நீ சமையல் பண்ணிடக்கூடாது, அன்னைக்கு கோழி முட்டை போட்டுச்சுன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு கோழி முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டைய போய் எடுத்துடக்கூடாது. மேக்சிமம் அந்த நாள்ல கோழி முட்டை போடாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முட்டை போட்டா அந்த முட்டைய எடுக்க கூடாது. இருந்துச்சுங்க, உண்மையிலே இருந்துச்சு. இதெல்லாம் ஓய்வு நாள் பிரமாணத்துல அவங்க எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்குமே நீங்க போய் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல ஷபாத் சுவிட்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல லைட் இருக்குல்ல, அந்த லைட்டை இப்ப நம்ம எழும்பி போய் ஒரு இடத்துல பிளக் இருக்கும், அங்க போய் நம்ம சுவிட்ச போடுவோம் பாத்தீங்களா? அப்படி போடக்கூடாது. எழும்பி போய் போட்டா நீ வேலை பண்ணிட்ட, வேலை செஞ்சிட்ட ஓய்வு நாள் அன்னைக்கு. சோ ஷபாத் சுவிட்ச் ஒண்ணு இருக்கும். இருக்கிற இடத்திலேயே நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே ஒரு சுவிட்ச வச்சுக்கிட்டு அங்க இருந்து அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி லைட் எரிய வைக்கணும். இப்படி ஓய்வு நாளை எவ்வளவு கடினமாக்கணுமோ, அட பாவிகளை, இளைப்பாறுதலுக்காக கொடுத்தது நாள். நீ மைண்ட்ல நல்லா ரெஸ்டாரு, நல்லா ரிலாக்ஸாரு அப்படின்னு ரிலாக்ஸ்க்காக கொடுத்ததையே பயங்கரமா பர்டன் ஆக்கிட்டாங்க. இந்த நிலைமையில நம்ம ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த சுகமாக்குதல் மூலமா. ஏப்பா, நீங்க எல்லாம் இப்படி ஓய்வு நாள் இப்படி கொண்டாடுறீங்க, ஆனா இவன் 38 வருஷமா மனசுல ஓய்வே இல்லாம இருக்கானே, அப்ப உண்மையான ஓய்வுங்கிறது என்ன? இப்படி முடியாம இருக்கிற, இப்படி பாரத்தோட இருக்கிற, இப்படி படுத்த படுக்கையா இருக்கிற இவன் சுகமாகணும், இவன் வாழ்க்கை கட்டப்படணும், இவன் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கையா இருக்கணும்பா, அதுதான் உண்மையான ஓய்வு. நான் சொன்ன ஓய்வு அதுதான் அப்படின்னு காண்பிக்கும்படியாக என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ஓய்வு நாள்ல சுகமாக்குறார். ஓய்வு நாள்ல மட்டுமே இப்படி 7 இடங்கள் அப்படி சுகமாக்கி வேணுனே ஆண்டவர் இந்த சுகமாக்குற வேலைய ஓய்வு நாள்ல பண்ணியிருக்காரு, செய்திருக்கிறார். சோ வேத வாக்கியத்தினுடைய கரெக்டான விளக்கத்தை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. சரிங்களா? உண்மையான இளைப்பாறுதல் என்பது வியாதி, பலவீனம், தீமைகள் இவைகளுக்கெல்லாம் விலகி ஒரு இளைப்பாறுதலா இருக்கதான் கடவுள் விரும்புறாரு. நீ நினைக்கிற மாதிரி ஓய்வு நாள ஒரு மதமாக்கி அதை ரொம்ப கடினமாக்கி ரொம்ப பாரமாக்கி இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், இப்படிதான் நீ உட்காரணும், இப்படிதான் நீ பாருங்க கை கழுவுறது கூட இப்படிதான் கழுவணும் அப்படிலாம் பிரமாணம் போட்டு வச்சிருக்காங்க பயங்கரமா. சரிங்களா? சரி, அடுத்து என்னன்னா, இந்த வேத வாக்கியத்தை விளக்கி காட்டுற விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை காட்டுறாரு. என்ன அப்படின்னா,
அப்பாவின் அன்பு நிறைந்த இருதயத்தை காண்பிக்கிறார். அப்பாவின் அன்பு நிறைந்த இருதயம். சரிங்களா? வேத வாக்கியத்துல பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பிதா தேவன் எரிச்சல் உள்ளவர். ஏன்னா அவரே தான் சொல்றார், அமலேக்கின வெட்டு, அமலேக்கின கொள்ளு அப்படின்னு அவரே தான் சொல்றார். அவரே தான் சொல்றார். இப்ப அவரே அப்படி சொல்றதா அங்க எழுதப்பட்டிருக்கு. எலியா எலியா எலிசா அவங்க நீங்க பாருங்க. எலியா அந்த ராஜாவுடைய அந்த பிரதானி போயிட்டு பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரதானிகள் எல்லாம் போகும்போது 50 பேரா அக்கினியை இறக்கி அழிச்சு போட்டுருவார் எலியா. அடுத்து அமலேக்கியனை வெட்டணும், அமலேக்கியனை எவனையும் உயிரோட வைக்காத அப்படின்னு அவர் தான் சொன்னார். பைபிள் அப்படி போட்டிருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவர் எல்லாரையும் தப்பு செய்யறவங்களை எல்லாம் அழிச்சு அவங்களை இல்லாமாக்கி அவங்களை சின்ன பின்னமாக்கி அவங்களை சீர்குலைத்து இப்படி செய்கிற அப்பா நம்ம அப்பா கிடையாது. நம்முடைய அப்பா அழிக்கிறவர் அல்ல அப்படிங்கிறத காண்பிக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54 இருந்து 56 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 9 54. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு பாருங்க. அப்போ ஐயா எலியாவின் நாட்கள் அக்கினி இறக்குற மாதிரி இறக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாப்பா ஆமாப்பா நான் தாப்பா இறக்குனேன். எலியா எப்படி செஞ்சாரு பாருங்க, 50 பேரா அழிச்சாரு பாருங்க, அந்த மாதிரி அழிங்கடா அப்படின்னு சொல்லலையே. என்னங்க சொல்றாரு? 55ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? ஆண்டவர் யெஷுவா அதட்டுறாராம். திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, அதட்டி, இந்த வேர்டெல்லாம் கவனிக்கணும். அதட்டி, நான் எலியா மாதிரி நான் சொன்னா அப்படியே நடந்துரும், நான் சாபம் போட்டா அப்படியே ஆயிரும், எனக்கு விரோதமா எழும்பிராத, எனக்கு விரோதமா எழும்பினா நீ இல்லாம ஆயிருவ, அக்கினி ஆண்டவர் எலியா நாட்கள் இறங்கின மாதிரி உன் கையக்கால உடப்பாரு, எனக்குள்ள எலியாவின் ஆவி இருக்கு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. இவங்களை இயேசு என்ன செய்யறாரா? டேய், உங்களுக்கு என்னடா ஆவி இருக்குன்னு என்ன பண்றாரா? அதட்டுறாரு. என்ன செய்யறாரு? அதட்டுறாரு. ஏன்னா அப்பாவுடைய எப்படி இல்ல, யாரையும் அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கு. குமாரனை அனுப்புனதே எதுக்காகனா மனுக்குலத்துக்கு சொல்றாரு. அப்பா குமாரன் மூலமா ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் யாரையும் அழிக்க விரும்பல, நான் எல்லாரையும் ரட்சிக்க விரும்புறேன், எல்லாருடைய வாழ்க்கையையும் நான் காப்பாற்ற விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்படணும், அதுதான் நோக்கம் அப்படிங்கறத அவர் நமக்கு சொல்ல விரும்புறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வேதத்தை நம்ம படிக்கும் போது இயேசு என்கிற கண்ணாடியை போட்டு புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல நம்ம வேதத்தை படிக்கலனா வேதத்தையே நம்ம தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருப்போம். பைபிள்ல தானங்க போட்டிருக்கு, பைபிள்ல தானங்க போட்டிருக்குன்னு சொல்லி ஒரு குறுகிய பார்வையிலேயே நம்ம இருப்போம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த அமலேக்கியனை அழிக்க சொல்லி ஆண்டவர் தான் சொல்றார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 17ல அமலேக்கியனை அழிச்சிடணும், அவனை கண்டிப்பா அவனை உயிரோட விட்டுறக்கூடாது. இப்ப பாருங்களேன், 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரத்துலதான் இந்த அமலேக்கியனை அழிக்க வேண்டிய மேட்டர் அங்கதான் வருது. சரிங்களா? அமலேக்கியனை அழிக்கணும். படிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்.
ஒண்ணுல இருந்தே படிங்க சிஸ்டர். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வரிமளித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னார். இப்போ கவனிங்க, அதாவது இஸ்ரவேல வனாந்தரத்துல வரும்போது வழிமறிச்சாங்க அமலேக்கியர்கள். ஆண்டவர் அவங்களை அப்பவே அடிச்சிருக்கலாம். அப்போ ஒரு கூட்டம் ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. அவங்கள ஒரு கூட்டம் ஜனங்களை சங்கரிக்கிற யோசுவா சங்கரிக்கிறார். மோசே மலை யாத்திராகமம் 17 நம்ம அதை படிக்கிறோம். மலை மேல ஏறி மோசே அங்க நிக்கிறாரு. அவருடைய கை உயர்ந்திருக்கும் போது யார் ஜெயிக்கிறது? இஸ்ரவேல் என்ன செய்து ஜெயிக்கிறது? யோசுவா தான் யுத்தத்தை நடத்துறார். பட்டயத்தை எடுத்து அமலேக்கியரை வெட்டி போடுறாங்க. அங்கதான் யெகோவா நிசி அப்படிங்கிற பேர் ஆண்டவருக்கு மோசே வைக்கிறார். ஏன் அங்கேயே கம்ப்ளீட்டா அமலேக்கியரை அடிச்சிருக்கலாமே? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு மேல டைம் கொடுத்து இங்கதான் எங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துலதான் அமலேக்க நீ அழிக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்பவே உடனே அடிச்சிருக்கலாமே? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள நுழைஞ்சாங்களே, அந்த 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளை அழிக்கும் போதே அப்பவே அமலேக்கியருடைய கதையை முடிச்சிருக்கலாமே. அப்படியெல்லாம் முடிக்காம சவுல் ராஜாவானதுக்கு அப்புறம் தான் அமலேக்கியரை அடிக்க சொல்றாரு. நமக்கு என்ன புரியுது? வழிமறிச்சு எதிரியா வந்தவனை கூட ஆண்டவர் உடனடியா என்ன செய்ய விரும்பல, அழிக்க விரும்பல. ஏறக்குறைய 300 வருஷத்துக்கு மேல, கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் நான் சொல்ற அந்த கணக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 300 வருஷத்துக்கு மேல டைம் கொடுத்து அழிக்கிறார். அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஓய்வு நாளை மீறினான்ல, ஓய்வு நாளை போய் விறகு பொறுக்கினான்ல, இந்த விறகு பொறுக்கினவனை என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கும் போது 3 நாள் அங்க அவனை காவல்ல வைப்பாங்க. 3 days. 3 நாள் காவல்ல ஏன் வைக்கணும்? உடனே அவனை அழிச்சிடலாம்ல, உடனே ஆண்டவர் தீர்ப்பு சொல்லிருக்கலாம்ல. அதே மாதிரி நீங்க பாருங்களேன், இந்த கோராகின் கூட்டத்தார் மோசேக்கு விரோதமா வரும்போது கூட அன்னைக்கே அவன் கதையை முடிச்சிருக்கலாமே. நாளைக்குன்னு சொல்லுவார். நாளைக்கு பாதாளம் இவங்களை உயிரோட விழுங்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? ஆண்டவரே இவ்வளவு இவனுக்கு 3 நாள் டைம் கொடுக்கிறாரு, அவனுக்கு நாளை வரைக்கும் டைம் பா. உனக்கு அடிக்கிறதா உடனே அடிக்கலாம்ல, எதுக்கு டைம் கொடுக்கணும்? அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் கூட ஆண்டவர் மனுஷனை மனதார அழிக்கிறதுக்கு அவர் விரும்பல. அவன் மனம் திரும்பிடுவானா, தன்னுடைய தப்ப உணர்ந்து என்கிட்ட வந்துருவானா, நீ இருக்கிற வண்ணமா நீ என்கிட்ட வந்துருவியாப்பா அப்படின்னு அப்பவே அவர் என்ன செய்யறாரு? அவன் மனம் திரும்புவதற்கு, அவன் தன்னை உணர்வதற்கு நேரங்களையும் காலங்களையும் கொடுக்கிறாரு. ஆனா அதையும் தாண்டி மனுஷன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின நிமித்தமாதான் அங்க அழிவு வருகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். புரியுதுங்களா? யா ஓகே, நான் சொல்ற விஷயம் புரியுதா? கடவுள் மனதார யாரையுமே என்ன செய்ய விரும்பல, அழிக்க விரும்பல. அவர் யாரையும் அழிக்கிறவர் கிடையாது. நீங்க அப்படி பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு சம்பவத்தையும் பாருங்களேன், எல்லாருக்குமே டைம் கொடுப்பார். எல்லாருக்கும் டைம் கொடுப்பார். அவன் மனம் திரும்புறதுக்கு, அவன் தன்னை உணர்றதுக்கு டைம் கொடுத்து, அதுலயும் அவனுடைய இருதயம் கடினமாகும் போதுதான். அதான் ஒரே வார்த்தையில இயேசு சொல்லிட்டார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல எல்லாத்துக்கும் இதாங்க பதில். வெறும் இந்த டைவர்ஸ் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே பதில் இதுதான். மத்தேயு 19:8 நீங்க பாத்தீங்கன்னா இப்படி சொல்லி
அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலே பழைய ஏற்பாட்டுல நம்ம அழித்தல், தேவன் தண்டிக்கிறார், தேவன் அடிச்சாரு, தேவன் கொன்னாரு அப்படின்னா நம்ம படிக்கிற சம்பவங்கள் எல்லாமே எதன் நிமித்தமா நடந்ததுன்னா, அவர் மனுஷனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு அப்படி அழிக்கணுங்கிற நினைப்போட அப்படி அது நடக்கல. இவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாகத்தான் அவங்க அழிஞ்சாங்க. புரியுதா? ஆனா நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம போட்டிருக்கிற கண்ணாடி அந்த மாதிரி கண்ணாடி. தேவன் ஒரு பக்கம் அன்பா இருப்பாரு, மறுபக்கம் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு, அவர் தண்டிப்பாரு அப்படிங்கறதான இன்னொரு ஒரு முகம் அவருக்கு இருக்குதுங்கிற ஒரு பார்வையோடயே. ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு நான் பைபிள் காலேஜ்ல நான் படிக்கிற அந்த பைபிள் அகாடமில ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அந்த மெசேஜ்ல அவர் என்ன சொல்றாரு, நீங்க திருத்துவ தேவனை தனித்தனியா நிறுத்திட்டு அவர் அந்த உறவுங்கிற மேட்டரை விட்டு கட் பண்ணி, உறவுங்கிற விஷயத்தை விட்டு கட் பண்ணிட்டு நீங்க அவரை பார்த்து, பிதாவை பார்த்து நீங்க தேவனான்னு கேட்டீங்கன்னா, அந்த உறவுங்கிற மேட்டர் இல்லாததுனால அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நான் தேவன் இல்லைன்னு சொல்லுவாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. ஆனா அவங்க தேவனா இருக்கிறது எது நிமித்தமான? உறவின் நிமித்தமாக தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த ஒன்றுங்கிற உறவு தான் அங்க தேவன். சோ நீங்க பிதாவை தனியா பிரிச்சிட்டு, ஐயா குமாரனும் பரிசுத்தாவியான உங்களுக்கு வேண்டாம், நீங்க தனியா இருங்க, இப்ப நீங்க தேவனான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுவாரு, தேவன் இல்லன்னு சொல்லுவாருன்னு அவர் சொல்றார். இப்ப நம்ம சகோதரி பாதியில வந்தாங்க, ஆக்சுவலா உள்ள பாதியில என்ன இது இப்படி சொல்றாரு தேவன் இல்ல அப்படின்னு. புரியுதா? அவங்க ஆரம்பத்திலிருந்து கேட்கல, ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யல, ஃபுல் மெசேஜ கேட்கல. இப்ப அவங்க எப்பதான் உள்ள வந்தாங்கன்னா, தேவன் இல்லைன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னப்பதான் உள்ள வர்றாங்க. என்னங்க இப்படி சொல்றாரு அவரு, தேவன் இல்லைன்னு சொல்றாரு. புரியுதா? பைபிள நீங்க பாதி பாதியா படிச்சீங்கன்னா பைபிள நம்ம தப்பு தப்பா தான் விளங்கிக்குவோம். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, வேதத்தை சொல்லுங்க, வேதத்தை பாதி பாதியா படிக்காம தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசா படிக்கணும். ஓகே, அப்படி படிச்சாதான் நம்ம அப்பாவுடைய இருதயம் என்ன நமக்கு புரியும். ஓகே, சோ அப்பா அழிக்கிறவர் கிடையாது. சோ பழைய ஏற்பாட்டுல அவர் அடித்தார், அவர் அழித்தார், அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அவர் தேவன் கல்லறிய சொன்னாரு அப்படின்னா நம்ம பாக்குறது எல்லாமே நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, டைம் கொடுக்காம, அவனுக்கு போதிய மனம் திரும்புவதற்கான காலகட்டங்களை கொடுக்காம அவர் அப்படி செய்யல. அப்படி செஞ்சதுமே எதனாலனா அவனுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக. இத இயேசு தெளிவாக வார்த்தையாக இருந்தவர் மாம்சமான போது இதை தெளிவாக காண்பிக்கிறார். அப்பாவின் இருதயம் அழிக்கிற இருதயம் அல்ல, அவருடைய இருதயம் அன்பு கூறுகிற இருதயம். உன் வாழ்க்கையை அவர் அழிக்கிறவர் கிடையாது, உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புறவர். திரியேக தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லைங்க, நம்மளை கொல்றதுக்கு இல்லைங்க. எப்படா நீ தப்பு செய்வ, உன்னை படார்னு அறையலான்னு பார்க்கிறவர் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணி இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் சொதப்பி இருந்தாலும், நீங்க சொதப்பியே இருந்தா கூட, அந்த சொதப்பி இருக்கீங்கல்ல, மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பகுதிக்குள்ள இறங்கி அந்த இடத்துல கிரியை செஞ்சு அதை சரிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பதான் செய்வாரே ஒழிய நம்மளை அழிக்க நினைக்கிற தெய்வம் அல்ல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத இயேசு தெளிவா அந்த சமாரியா பட்டணத்துல எலியா அக்கினி இறக்குனது போல இறக்கலாமா ஆண்டவரேன்னு கேட்கும் போது அவங்களை அதட்டி சொல்றாரு, நான் வந்ததே அழிக்கிறதுக்கு இல்ல, ரட்சிக்கிறதுக்குன்னு சொல்றாரு. சோ நீங்க பைபிளை இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். அப்பா அழிக்கிறவர் கிடையாது, அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? நான் தினம் புரிஞ்சுதா? மேட்ரு புரிஞ்சுதா? தெளிவா?
என்ன ரூபி சார் புரியுதா? என்ன புரியுது? அப்பாவோட இருதயம் வந்து அழிக்கிறதுக்கு அல்ல, அது வந்து நம்ம மேல அன்பு கூறுறதுக்கான சொல்றேன். புரியுது. அப்ப பழைய ஏற்பாட்டுல அடிச்சாரு கல்ல, அத வந்து ஒரு கடினத்து இருதய கடினத்தினால அந்த மாதிரி பண்ணாரு. அப்பதான் தவணை கொடுத்தாருலங்க மாறுறதுக்கு தவணை கொடுக்கிறாரு, தவணை கொடுத்தாரு. அதுவும் அந்த அழிக்கிற மேட்டருமே பாத்தீங்கன்னா அதுலயுமே தப்பு. அந்த நாட்கள் இருந்த கலாச்சாரம் என்ன, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவன் கோத்திரத்தை இல்லாமக்கிடணும். பாருங்க ஆண்டோடைய அந்த யோசுவால 7ஆம் அதிகாரத்துல கூட நாகான் நிகழ்வுல கூட அப்படிதான் தவணை கொடுக்கறாரு. ஒரு நாள் எல்லாம் தவணை கொடுக்கறாரு. ஆமா, மறுநாள் ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு கோத்திரமா வர வைக்கிறாரு. அப்புறம் அதுலயும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்றாரு. கடைசி வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஓகே, வெயிட் பண்ணிதான் அதுக்கப்புறம் தான் செய்யறாரு. சோ அப்ப என்னன்னா அதுலயுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்துல, அன்னைக்கு இருந்த உலகத்துல இருந்த எல்லா கலாச்சாரங்கள்லயுமே தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான்னா அந்த ஊரையே அழிக்கணும். அந்த தப்பு செஞ்சவன் இருக்கிற அந்த ஊர் இருக்குல்ல, அந்த கோத்திரம், அந்த சமுதாயம், அவங்க இருக்கிற அந்த குடும்பம், அந்த கோத்திரம், யாரையும் உயிரோட விடக்கூடாது, எல்லாரையும் அழிக்கணும். ஆனா இவர் சொல்றாரு, எவன் தப்பு பண்ணானோ அவன் ஒருத்த மட்டும் தண்டிக்கப்பட்டா போதும். அப்ப இங்க முழுக்க இங்க வெளிப்படுறதெல்லாம் என்னது? அவருடைய அன்பு, பாசம், இரக்கம், கிருபை. அந்த பழைய ஏற்பாட்டுடைய நியாய பிரமாணத்திலுமே வெளிப்படுவது முழுக்க இரக்கமும் கிருபையும் தான். எந்த அளவுக்கு அவங்க லெவலுக்கு இறங்கி அதுலேயும் தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இரக்கத்தை தான் காண்பிக்கிறார். சோ நான் இதெல்லாம் தெளிவா அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு நான் வேதத்தை பார்க்கிற பார்வை, இன்னைக்கு நான் பண்ற பிரசங்கத்துடைய பார்வை எல்லாமே மாறி இருக்கு. ஆரம்ப நாட்களில் இதெல்லாம் நமக்கு தெரியாது பாருங்க. நமக்கு பைபிளை படிப்போம், பட் நமக்கு அந்த பின்னணி, அந்த கலாச்சாரங்கள் எதுவுமே தெரியாது. சோ அதனாலதான் நம்ம ஆரம்ப நாட்கள்ல நம்ம பைபிளை படிக்கும் போது பழைய ஏற்பாட்டு ஒரு பகுதியை எடுத்து கோராகின் கூட்டம் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா பேசின போது எதிர்த்து நின்னாங்க, ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நின்னா உன்னை ஆண்டவர் அப்படி செய்வார் அப்படின்னா அன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்கன்னா என்னது தெரியல, மேட்ரு புரியல. அப்படி கோராகின் கூட்டத்தை அழிக்கணுங்கிறது அவருடைய இருதயத்தின் எண்ணம் கிடையாது. சோ வார்த்தையா இருந்த இயேசு மாம்சமா வெளிப்பட்டதன் மூலமா அப்பா பரமபிதா கடவுள் அழிக்கிறவர் அல்ல, ரட்சிக்கிறவர். இது நமக்கு தெரிஞ்சாதான் இன்னைக்கு நம்ம மோடிக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே மோடியையும் ரட்சிங்கப்பா அப்படின்னு ஜெபிப்போம். புரியுதா? மாண்புமிகு பிரதமருக்காக அவரை ரட்சிங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யும் போது அவன் கையக்கால உடைக்க மாட்டீங்களா ஆண்டவரேன்னு கேட்க மாட்டோம். ஐயா அவனும் உங்க பிள்ளை தானே, நாங்க உள்ள இருக்கிற பிள்ளைங்க, அவங்க எல்லாம் தொலைஞ்சு போய் இருக்கிற பிள்ளைங்க, நீங்க அவங்களையும் பிள்ளையாதான் பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியல, அவங்க கண்ணை திறந்துருங்களேன், அவங்கள ரட்சிங்கப்பா அப்படின்னு கேட்போம். சோ நமக்கு ஒரு முக்கியமான உண்மை புரியும், யாரையுமே தேவன் அழிக்க நினைக்கிறவர் இல்ல. அப்ப இன்னைக்கும் ஒருத்தன் அழிஞ்சு போறான், ஒருத்தன் வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில சில தண்டனை அனுபவிச்சு அழிஞ்சு போறான்னா முழுக்க ஆண்டவர் எவ்வளவோ அவருடைய அன்பை காண்பித்து உன்னுடைய நான் அன்பு காட்ட நீ இடம் கொடுப்பையான்னு கேட்டு துணிஞ்சு அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தான் அவன் அழிஞ்சு போறானே ஒழிய இவன் அழிவுக்கு யார் காரணர் இல்ல. ஐயா யார் காரணர் இல்ல? நம்ம ஆண்டவர் என்ன இல்ல, காரணர் இல்ல. ஒரு சின்ன டவுட் சொல்லுங்கம்மா. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் பிரசாதிங்களை கூட மன்னிக்கிறாரு, நம்ம அப்படி இது பண்ண கூடாது அப்படின்னுட்டு. ஆனா சம்டைம்ஸ் அவங்க பண்ற ஒரு டென்ஷன் அப்படியே உச்சிக்கு ஏறி ஆண்டவரே உங்களை தண்டிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடுறோமேனா, நம்ம வந்துடுறோமேனா. அது அப்பாவோட இருதயம் புரியாதனாலதாமா. நம்ம ஆண்டோட இருதயம், அப்பாவோட இருதயம் புரியுது. இப்போ நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்போ ஆண்டவரே
நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன், எதிரில இருக்கவங்க இவ்வளவு அடி அடி நம்மள அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பொறுமையா இருக்க அப்போ நான் பொறுமையா இருக்கல, நீங்க ஏன் இவங்களை இப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுல. அப்ப எப்படிங்க அப்பாவோட இருந்து எங்களுக்கு புரியாம இருக்கும்? எனக்கு இல்ல ஆக்சுவலா கேள்விகள் வர்றது நம்ம மனுஷங்களா இருக்கனால நமக்கு வருதுமா, நமக்கு அந்த கேள்விகள் வருது. ஆனா இந்த கேள்வி ஒரு லெவல், அதுதான் நானும் சொல்ல, நம்ம மனுஷரா இருக்கப்ப ஒரு லெவல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண கேள்விகள் வருது. ஆனா இது எப்ப மாறும் அப்படின்னா நம்ம ஆண்டவரோட நெருங்கி பழக பழக. ஓகே, நீங்க வந்து இப்படி பிரசங்கம் கேட்கறதுனாலதான் மாறிடாது. நம்ம ஆண்டவரோட நெருங்கி பழக 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 அவருடைய நன்மைகளை நம்ம அனுபவிக்க 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 அவங்க நமக்கு விரோதமா செய்யறாங்கல்ல, அந்த அந்த செயல்கள் எல்லாமே வெயிட்லெஸ் ஆயிரும். புரியுதா? அந்த செயல்கள் எல்லாமே அப்படி ஆயிரும். அது 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 நம்ம வாழ்க்கையில பாதிப்பை கொண்டு வராதுமா. சரிங்களா? அன்பு, பூரண அன்பு அப்படியே நம்மளை நெருக்கி அப்படியே நம்மளை அந்த அந்த அன்பின் அவருடைய அப்பா சமூகத்துல அப்படியே இருந்த அந்த ஆழங்களுக்குள்ள போய் அந்த நித்திய பேரின்பத்தை அனுபவிக்கும் போது இவனுக்கு பண்ற காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்திடுறாங்க. ஓகே, சரிங்களா? நம்ம ஆறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த காயத்தை வச்சு யாராவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒண்ணு இப்படி குத்தி கிளறி விட்டுருவாங்க. எந்த பக்கமும் போக முடியாத மாதிரி அதுல நம்ம எப்படி சொல்றதுன்னு சுத்தி நாலாப்புறமும் எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல, ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு நின்னுடுவோம். ஓகே ஓகே. அப்போ அந்த மாதிரி கட்டங்களே இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம அதை வந்து சரிப்போன்னு சகிச்சுக்கிறோம். ஆனா காலத்துக்குங்கிறப்ப ஒரு நாள் நமக்கு வேதனை கொடுக்கறப்போ நம்ம அப்படி சொல்ல தோணும் தானே, சொல்ல தோன்றதுனால ஒன்னும் ஆண்டவருக்கு ஐயோ உனக்கு சொல்ல தோணிச்சு நம்ம கூட இல்லன்னு ஆயிடுமா? இல்ல இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அந்த இடத்துலயும் அவர் தீர்வை உண்டாக்குவார். அந்த இடத்துல வந்து உங்க வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்றதன் மூலமா உங்களை சந்தோஷப்படுத்தி, சரிங்களா, உங்க மைண்டை எப்படி மாத்தணும்னு அவருக்கு தெரியுமா? அந்த அந்த சூழல்ல உங்க மைண்டை வந்து எப்படி மாத்தணும், எப்படி உங்களுக்கு உங்க காரியங்களை ரெஸ்டோர் பண்ணணும், மறுசீரமைக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த காயத்தை எப்படி ஆற்றணும்னு அவருக்கு தெரியும். அது அவர் அழகா செய்வார். ஓகேவா? சரி, பாருங்க, நல்ல ஒரு கேள்வி. சரி, அப்போ இந்த 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 பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ பழைய ஏற்பாட்டையும் சரி இன்னைக்கும் சரி ஒருத்தன் அழிகிறான்னா அப்பா அவனை மனப்பூர்வமா அழிக்கிறது இல்லை, அவன் இருதய, ஏன்னா அவர் வந்து சுய சித்தத்துல கை வைக்க மாட்டார். நம்முடைய ஃப்ரீ வில் இருக்கு இல்லையா, நம்முடைய சுய சித்தம், அதுல வந்து என்னைக்குமே அவர் கை வைக்க மாட்டார். புரியுதுங்களா? ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கு, அதுல போய் கை வச்சு நம்மளை வந்து இழுத்து பிடிச்சு நம்மளை கட்டாயப்படுத்தி அவர் எதையுமே செய்ய வைக்கிற தேவன் கிடையாது. அப்படி செய்ய மாட்டார். அவர் வந்து நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார், நான் உன்னை நேசிக்க நீ எனக்கு இடம் கொடுப்பியா, நான் உன்னை நேசிக்க நீ எனக்கு இடம் கொடுப்பியா, நான் உன்னை லவ் பண்ண இடம் கொடுப்பியா, உன் வாழ்க்கையில அந்த அந்தகார பகுதியில் நான் உன்னை லவ் பண்ண இடம் கொடுப்பியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நம்ம இடம் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம கொடுக்கிற சின்ன சின்ன இடங்களை பயன்படுத்தி உள்ள பூந்து நம்ம வாழ்க்கைய சரிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோங்கிறது நமக்கு புரியணும். ஓகே, சரி, 8வது விஷயம். சோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சோ இயேசு அதாவது அவர் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டதனுடைய நோக்கங்கள் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வேத வாக்கியத்தை நமக்கு வந்து கரெக்டா புரிய வைக்கிறதுக்காக. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். 8வது மேட்டர் என்னன்னா, 8வது விஷயம், வார்த்தையா இருந்தவர் மாம்சமா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்தான் தேவனுடைய வார்த்தை என்பதை நிரூபித்து காட்ட. சரிங்களா? அவர்தான் தேவனுடைய வார்த்தை. சரி, நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கையில இந்த பிரிண்டட் ஃபார்ம்ல நம்ம கையில பைபிள் இருக்குல்ல, இந்த பைபிள் வந்து இதுக்கு என்ன பேரு யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கு பேர் என்ன? இந்த பைபிளுக்கு பேர் என்ன? வேதாகமம். இதுக்குள்ள எல்லாமே இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் எல்லாமே தேவனுடைய வார்த்தை தானா? எல்லாம் தேவனுடைய வார்த்தையா?
அந்த வேதம் எழுதப்பட்ட வார்த்தைனா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, வேதம் என்பது எழுதப்பட்ட வார்த்தை. இன்னும் சொல்ல போனா இந்த வேதத்துக்கு நல்ல அழகான ஒரு பேர் என்னன்னா வேத வாக்கியங்கள். சரியா? இப்ப நம்ம கையில பிரிண்டட் ஃபார்ம்ல நம்ம கையில இருக்குல்ல, இந்த பைபிள் இருக்குல்ல, 66 புக் இருக்குல்ல, இதுக்கு பேரு ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்கள். சரிங்களா? வேத வாக்கியங்கள். இந்த வேத வாக்கியங்கள் நம்மளை யாருக்கு நேரா நடத்துது? தேவனுடைய வார்த்தையா இருக்கிற இயேசுவுக்கு நேராக நடத்துகிறது. சரியா? இந்த பைபிள் வேத வாக்கியங்கள். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். வேத வாக்கியங்கள். யோவான் 5:39 இயேசுவே வார்த்தை. படிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ இந்த பிரிண்டட் ஃபார்ம்ல நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேதம் என்பது வேத வாக்கியங்கள். இந்த வேத வாக்கியங்கள் நம்மளை யாருக்கு நேரம் நடத்தி, யாருக்கு நேரம் நம்மளை கொண்டு போய் விடுது? தேவனுடைய வார்த்தையா இருக்கிற, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோமே யோவான் 1:1. அந்த தேவனுடைய வார்த்தையா இருக்கிற இயேசுவண்டை நம்மளை கொண்டு போய் விடுது. இத நமக்கு இயேசு சொல்லி கொடுக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. ஓகே, அப்போ இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல ஒருமையில தேவனுடைய வார்த்தை, உம்முடைய வசனம், உம்முடைய வசனம்னு வர்ற இடத்துல நம்ம யாரை விளங்கிக்கணும்? இயேசு. உதாரணத்துக்கு சங்கீதம் 107 20வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 107:20 படிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்ப இங்க இந்த வசனத்தை இருக்குல்ல, ஒருமையில தான் இருக்கு, வசனங்களை இல்ல, வசனத்தை அனுப்பி. அப்ப அந்த வசனம் யாரு? யெஷுவா, இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இந்த பிரிண்டட் நம்ம கையில பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்குல்ல, இது என்னது? இது வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள். இந்த வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத வாக்கியங்கள் நம்மளை யாருக்கு நேரா நடத்துது? வார்த்தையா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அப்ப இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இது நம்ம கிரேஸ் சொன்னது போல இது எழுதப்பட்ட வார்த்தை அப்படியும் சொல்லலாம், அதுவும் கரெக்ட் தான். இன்னொரு விதத்துல சொல்ல போனா இது வேத வாக்கியங்கள். எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்லலாம், இது வேத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ நம்முடைய ஆண்டவர் இயேசு வார்த்தையா இருந்தவர் மாம்சமானது எதுக்காக? அதுல வெளிப்பட்ட நோக்கம் என்ன? நான் தாப்பா தேவனுடைய வார்த்தை. நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிள் வேத வாக்கியங்கள் அப்படிங்கறத நமக்கு காண்பிக்க. நம்ம வேத வாக்கியம் முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்கள்ல இந்த வேத வாக்கியங்கள் தான், இதுலதான் நமக்கு உபதேசங்கள் எல்லாமே இருக்கு. படிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ வேத வாக்கியங்கள் கண்டிப்பா முக்கியம். ஆனா இப்ப நம்ம என்னன்னா, இந்த வேத வாக்கியத்தை யாருக்குள்ள போட்டு படிக்கணும் சொல்லுங்க? வேத வாக்கியத்தை பிளைனா அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா நீங்க தப்பு தப்பா விளங்கிக்குவீங்க. விளக்கத்தை இயேசுவுக்குள்ள வச்சு அவருக்குள்ள போட்டு பார்த்து
வேதத்தை படிக்கணும். புரியுதா? இயேசுவுக்குள்ள இப்போ ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்டர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னாகமம் 14:37 ஒரு வசனம் இருக்குங்க. நம்பர்ஸ் 14:37. இதை சொல்லிட்டு நான் இன்னைக்குரிய பாடத்தை முடிப்போம். மீதியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்ப அந்த நோக்கங்களே தான் நம்ம நிக்கிறோம். ஒரு முக்கியமான சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்தின்படி அங்க செத்தாங்கல்ல, சரியா? இப்ப நீங்க பிளைனாவே சொல்லுங்க. ஓகே, அந்த வசனத்துல இருக்கிறத அப்படியே சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்ட வசனத்தின்படி அங்க வாதையினால செத்தாங்கல்ல, அப்படி அவங்கள வாதையினால சாகடிச்சது யாரு? சாக வச்சது யாரு? என்னங்க சத்தமே காணோம்? இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அங்க அப்படிதானே போட்டிருக்கிறத சொல்லுங்க. அங்க அப்படிதானே போட்டிருக்கு. கொன்னது யாரு? கர்த்தர் தானே? அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். யார்தான் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில செத்துட்டாங்க. அப்ப அங்க அவங்க சாவுக்கு காரணர் யாரு அப்படின்னா கர்த்தர். அவரும் ஒன்னும் சும்மா எல்லாம் இல்ல. அவங்க அப்படி துர்ச்செய்தியை சொன்னாங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு? போட்டு தள்ளிட்டாரு. போட்டாரையா? போட்டார். சரி, இப்போ பவுல் என்ன பண்றாருன்னா, அரபு தேசத்துக்கு போய் ஒரு 3 வருஷம் உட்கார்ந்து ஹீப்ரு பைபிளை உட்கார்ந்து படிக்கிறார். படிக்கும்போது என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து அப்படிங்கிற கண்ணாடியை போட்டு படிக்கிறார். ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீப்ரு லாங்குவேஜ் ரொம்ப மேன்மையா நம்ம நினைக்கிறோம். இப்பயும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீப்ரு லாங்குவேஜை விட பிதா ஆண்டவர் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த மொழி என்ன மொழி தெரியுமா? குமாரன் என்கிற மொழி. குமாரன். சோ ஹீப்ருவோட மேன்மையான மொழி எது அப்படின்னா குமாரன். அப்ப அந்த ஹீப்ருவை எதுக்குள்ள வைக்கணும்? குமாரன் என்கிற மொழிக்குள்ளதான் ஹீப்ருவை வைக்கணும். ஓகே, இப்போ இந்த ஹீப்ரு பைபிள குமாரன்ங்கிற கண்ணாடியை போட்டு கிறிஸ்துங்கிற கண்ணாடியை போட்டு பவுல் படிக்கும்போது இப்ப இதே சம்பவத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்கள்ல அங்க விளக்கம் கொடுக்கிறார் பாருங்களேன். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். செய்தி சொல்லி முறுமுறுத்தவங்களை என்னாகமம் 14:37 கர்த்தர் அடிச்சாருன்னு படிக்கிறோம். ஆனா இங்க பார்த்தா இந்த கிறிஸ்துங்கிற கண்ணாடியை போட்டு அதே என்னாகமத்தை படிக்கும் போது பவுலுக்கு புரியுது, உண்மையிலேயே அங்க அவங்களை அடிச்சது கடவுள் கிடையாது. யார் சிஸ்டர்? யார் அடிச்சது? சங்காரக்காரன். அப்படிதானே போட்டிருக்கு 10ஆம் வசனம். படிங்க, 10 மட்டும் படிங்க. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அடிச்சது யாரு? சங்காரக்காரன். ஐயா திருவிழியத்துல வாசிங்களா? ஐயா வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்மளாம் பைபிளை படிக்கும் போது நம்ம எங்க இருக்கோம், நம்ம இன்னும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டி இருக்குங்கிறத நம்ம விளங்கிக்க முடியும் பாருங்க. இதே பவுல் தான் ஒரு காலத்துல கடவுள் அமலேக்கியனை அழிக்க சொன்னார்டா, ஏய் கிறிஸ்தவனை எல்லாம் கொல்லுங்கடா அப்படின்னு இவர் தான் எழும்பி
சபையை துன்பப்படுத்தினவர். ஆனா இப்ப அவர் ரட்சிக்கப்பட்டு மேசியாவுடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து, அந்த கல்வாரி அன்பை உணர்ந்து, திரியேக அரவணைப்பை உணர்ந்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற அந்த திரியேகத்தினுடைய அந்த மேன்மை, அந்த உறவினுடைய மேன்மையை உணர்ந்து இப்ப அரபு தேசத்துல போய் உட்கார்ந்து பைபிளை படிக்கிறார். படிக்கும்போது இப்ப அவருக்கு புரியுது, அங்க அடிச்சது நம்ம ஆண்டவர் கிடையாது. படிங்க 1 கொரிந்தியர் 10:10. அவர்களுள் சிலர் ஆண்டவரை சோதித்தனர், அதனால் பாம்பினால் கடிப்பட்டு அழிந்து போயினர். அவர்களை போல் நாமும் அவரை சோதிக்க கூடாது. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர், இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்க தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களை போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அழிவு விளைவிக்கும் தூதனால் அழிக்கப்பட்டாங்கன்னா அது யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்குது. ஓகேங்களா? சாத்தானை குறிக்கிறது. அப்போ அழிவு விளைவிக்கும் தூதன். அப்போ இந்த ஒரு ரெவலேஷன், இந்த ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவர் யாருக்குள்ள பைபிளை படிச்சாரு? அந்த ஹீப்ரு பைபிளை கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து அப்படிங்கிற கண்ணாடியை போட்டு கிறிஸ்துவை மையப்படுத்தி, நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை மையப்படுத்தி, இயேசுவை மையப்படுத்தி வேதத்தை படிக்கும் போது ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சமே வித்தியாசமா இருக்கு. பழைய ஏற்பாடுல கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள்னா, இங்க அவர் சொல்றாரு அங்க அழிச்சது கர்த்தர் கிடையாதுப்பா, சங்கார தூதன், அழிக்கிறவன். சோ நமக்கு இப்ப இதுல இருந்து என்ன புரியுது? நம்ம கையில் இருக்கிற இந்த வேத வாக்கியத்தை இயேசு என்கிற அந்த தேவனுடைய வார்த்தையா இருக்கார் இல்லையா, அவரோடு வச்சிருக்கிற அந்த உறவுல இருந்து அவரையே நம்முடைய கண்ணாடியா போட்டு அவரை மையப்படுத்தி பைபிளை படிக்கணும். இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. நம்முடைய ஆண்டவர் யெஷுவா வார்த்தையா இருந்தவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். வார்த்தையா இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது எதுக்காகனா, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக. இதெல்லாம் நமக்கு எப்படி அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். சரி, எத்தனை சொல்லியிருக்கோம்? இப்போ இந்த நோக்கங்கள்ல எவ்வளவு பார்த்திருக்கோம்? அதாவது யெஷுவா 8 பார்த்திருக்கோம். ஓகே, சரி. இப்போ ஹீப்ரூல முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். சரிங்களா? ஹீப்ரு நம்ம படிக்கணும். நம்ம ஹீப்ரூல தான் நம்ம மேட்டர்ஸ் எல்லாம் நிறைய நம்ம எடுக்கிறோம். ஆனா அந்த ஹீப்ருவை இன்னைக்கு சில பேர் ஹீப்ரு படிச்சு புதிய ஏற்பாட்டையே கேள்வி கேட்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. புதிய ஏற்பாட்டை கேள்வி கேட்கிற அளவுக்கு. அதே மாதிரி நிறைய ஆண்டவர் சொன்ன நிறைய காரியங்களையே தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேள்வி கேட்கிற அளவுக்கு போய் அப்படிலாம் காரியங்கள் இருக்கு. சோ அப்படிலாம் நம்ம ஆகாம இருக்கணும்னா ஹீப்ருவை குமாரனுக்குள்ளதான் வைக்கணும். ஹீப்ருவை வச்சு குமாரனை பார்க்க கூடாது, குமாரனை வச்சுதான் ஹீப்ரு பைபிளே படிக்கணும். ஓகே, சரி. இன்னும் ஒரு மேட்டர் சொல்லிட்டு முடிக்கிறேன். இயேசு மாம்சத்துல இயேசு மனுஷனாக வந்ததுக்கு, வார்த்தை மாம்சமானதுக்கு இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, பிதாவை வெளிப்படுத்த. அவ்வளவுதான். 9வது ஒரு நோக்கம், பிதா யாரு அப்படிங்கறத நமக்கு காண்பிக்க. படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்புறம் யோவான் 3:14-16 படிச்சுட்டு முடிப்போம். ஓகே. தேவனின் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஓகே, அங்க படிங்க. யோவான் 3:14-16. கர்த்தமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ பிதாவை வெளிப்படுத்த என்ன பிதா? அவர் நம்ம மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்காரு. எப்படி அங்க சர்ப்பமானது
கடிச்ச உடனே சர்ப்பத்தை உயர்த்தி அதை நோக்கி பார்த்தவங்க பிழைச்சாங்களோ அதே மாதிரி நீ அழிஞ்சிடக்கூடாது, நீ வாழ்ந்திருக்கிறதையே விரும்புகிற அவ்வளவு அளவிட முடியாத அன்புடைய அப்பா நமக்கு இருக்கிறாரு அப்படிங்கறத காண்பிக்க முடியாதா? இயேசு நம்முடைய யெஷுவா பிதாவை வெளிப்படுத்துவதற்கு தான் மாம்சத்தில் வந்தார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார். அதனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம தொடங்கி முடிக்கிற கடவுளை பற்றின நம்முடைய எல்லா உரையாடல்கள், கேள்விகள் எல்லாத்தையுமே எங்க இருந்து தொடங்கணும்னா ஆதியாகமத்திலிருந்து கிடையாது, இயேசுவிலிருந்து தொடங்கணும். இயேசுவிலிருந்து தொடங்கி முடிக்கிறது இயேசுல தான் முடிக்கணும். அப்போ இயேசுவிலிருந்து தொடங்கி ஆதியாகமம் படிக்கும் போது அங்க நம்ம இயேசுவை தான் பார்ப்போம். பெரேஷியத்துல இயேசுவை தானே பார்க்கிறோம், பாராவுல இயேசுவை தான் பார்க்கிறோம், இயேசுவை தான் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஹீப்ரு பைபிளுடைய ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் நம்ம இயேசுவை பார்ப்போம். அப்ப நம்முடைய தொடக்கம் யாரா இருக்கணும்? நம்முடைய ஆண்டவர் இயேசுவாக இருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு தான் பிதாவை நல்லா தெரியும், சரியா தெரியும், கரெக்டா தெரியும். மோசேக்கோ தாவீதுக்கோ ஆபிரகாமுக்கோ எலியாவுக்கோ யாருக்குமே இயேசுவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க யாருக்கும் தெரியாது. சோ பிதாவை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவர் யெஷுவா மாத்திரமே. சோ கர்த்தர் நல்லவர். சோ நோக்கங்களை முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம வார்த்தை மாம்சமானார்ல இன்னும் அடுத்த இன்னொரு 4 குறிப்புகள் படிக்க வேண்டியிருக்கு. சோ 6வது நோக்கத்துல 6வது அந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு மேட்டர்ஸ் இருக்கு. சோ மீதி இருக்கிற 4 விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லாவிட்ட நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். கேள்வி இருக்குங்களா? ஓகே, தனம் ஜெபம் பண்றீங்களா? கிரேஸ் தனம். ஓகே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மையான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யெஷுவாப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்க ஆண்டவரே வார்த்தை மாம்சமான அந்த ஆண்டவரே யெஷுவாப்பா, அந்த ஆண்டவரே அந்த காரியத்தின் மூலமாக என் தேவன் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த அப்பா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே யெஷுவாப்பா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே மாம்சமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்னெல்லாம் அந்த வெளிப்பட்ட நோக்கங்கள் என்னென்னு சொல்லி நாங்க அப்பா தெரிந்து கொண்டோம்ப்பா. விசேஷமாக அப்பா பாவங்களை மன்னிப்பதும் ஆண்டவரே ஆண்டவரே கடினமான காரியம் இல்ல ஆண்டவரே. ஏனென்றா நீங்க சிலுவையில் அப்பா, நீங்க சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பாவங்களை மன்னிச்சீங்க. ஆனா நீங்க அந்த சிலுவையில அந்த பாவம் மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அது நீங்க மீட்டுட்டீங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே பாவம் இல்லன்னு நாங்க அப்பா விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய கிருபை ஐஸ்வரியத்தினால அப்பா, உங்க ரத்தத்தினால அப்பா அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய வாழ்க்கையில வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனே, வேதத்தை புரிந்து கொள்வதற்கும் அப்பா ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் பா. ஆண்டவரே அப்பா 40 பேரை கொண்டு ஆவியானவர் நீங்க அந்த வேதத்தை எழுதியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நீங்க ஆண்டவரே இல்லைன்னா அந்த வேதத்தை நாங்க ஆண்டவரே இருக்கிறவனமா எங்களால புரிந்து கொள்ள முடியாதுப்பா. ஆண்டவரே அதற்கு சில உதாரணங்கள் நாங்க பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பிரமாணத்துல நீங்க சில காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா செய்ய சொன்னாலும் அதை நீங்களே அதெல்லாம் மாற்றிட்டீங்கப்பா. அந்த பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரே ஒரு குஷ்டரோகி இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மற்ற சமுதாயங்கள்ல அப்பா அந்த குடும்பமே இல்லாம உலகத்திலேயே இல்லாம போகணும்னு இருந்ததுப்பா.
ஆனா நீங்க அப்படி இல்லப்பா, அவங்கள வாழ அந்த பழைய ஏற்பாட்டிலேயே ராஜா அவங்களை வாழ வச்சீங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய ஏற்பாட்டுல கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அவங்கள தொட்டீங்க, குஷ்ரோகியை தொட்டீங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நீங்க தொட்டீங்கப்பா. ஓய்வு நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒரு இளைப்பாறுதலின் நாள் அப்படின்னு நீங்க எங்களுக்கு ஆண்டவரே நீங்க காண்பித்து கொடுத்த தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அன்பு நிறைந்த இருதயம் அப்பா. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா புதிய ஏற்பாட்டிலேயே நாங்க அதிகமா பாக்குறோம் அப்பா. அந்த பழைய ஏற்பாட்டிலேயே கூட கர்த்தாவே எத்தனையோ நேரங்கள்ல நீங்க அவகாசங்கள் ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த டைமை கொடுத்து அவங்க அந்த இருதய கடினத்தினாலேயே அழிஞ்சு போனாங்களே தவிர ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நீங்க அழிக்கலப்பா அப்பா. நீங்க மனுஷங்களை நீங்க அழிக்கிறதுக்கு வரலப்பா, நீங்க ரட்சிக்கிறதுக்கு தான் நீங்க வந்தீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த கிருபைக்காக செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. தேவனே இன்றைக்கும் அப்பா ஆண்டவரே யாரெல்லாம் இருதய கடினத்துல இருக்கிறாங்களோ தேவன் நீங்க அன்பை காட்டி அவங்க இருதயத்தெல்லாம் நீங்க உடைங்கப்பா ஆண்டவரே. கல்லான இதயத்தை நீங்க எடுத்து போட்டு அப்பா சதையான இதயத்தை நீங்க கொடுத்து அப்பா ஸ்தோத்திரப்பா உங்களுடைய அன்பை நீங்க அதிகமா ஊற்றினீங்கிறத அவங்க கண்கள் திறந்து பார்க்க நீங்க கிருபைதாங்கப்பா. யாரெல்லாம் அப்படி ஒரு இருதய கடினத்துல இருக்கிறாங்களோ உண்மை அறிந்து அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக விசேஷமா நாங்க ஜெபிக்கிறோங்க தாவே. அவங்களெல்லாம் தேவன் நீங்க மனம் திரும்ப அப்பா ஸ்தோத்திரப்பா உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நீங்க அப்பா கொடுத்திருக்கீங்கிறத கண்கள் பார்க்கட்டும்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அது மட்டும் இல்லாம ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை, பிதாவின் சொந்த வார்த்தை, எங்களுக்கு அருளப்பட்ட வார்த்தை நீங்க தான்ப்பா ஆண்டவரே. இந்த வேதம் என்பது அது வேத வாக்கியங்களா இருக்குதுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே. ஆண்டவரே அந்த வேத வாக்கியத்தை ஆராயும் போது கூட அதுல நீங்க தான் தெரியுங்கப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உண்மை அப்படின்னா ஆண்டவரே உண்மை எங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படி நாங்க அந்த வேதத்தை படிக்க தேவன் கிருபைதாங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பழைய ஏற்பாட்டுல அப்பா கர்த்தருடைய சந்நிதியில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அவங்க வாதிக்கப்பட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த சிலுவைக்கு அப்புறம் ஆண்டவரே நீங்க அந்த பவுலுக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்துல அப்பா ஆண்டவரே ஆண்டவரே அழிவின் விளைவை அப்பா அப்படிப்பட்ட தூதனாலதான் அந்த அழிவு வந்ததுன்னு சொல்லி அப்பா பவுலுக்கு கண்கள் திறக்கப்பட்டது போல இந்த நாள்ல அப்படி ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படட்டு ராஜா. நீ கிருபைதாங்கப்பா ஆண்டவரே. நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு நாங்க தெரிந்து கொண்டோம்ப்பா. உண்மை வெளிப்படுத்த ஆண்டவரே, பிதாவை வெளிப்படுத்த குமாரன் வந்தா நாங்க தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரப்பா. அப்படிப்பட்ட நீங்க எங்க மேல அளவற்ற அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றிப்பா. அந்த அன்பு எங்களை வாழ வைக்கிற அன்பா இருக்கிற தயவுக்காக நன்றிப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியாக எங்களுக்குள்ள உண்மை நாங்கள் வாழ விட்டு நாங்கள் வாழ்ந்திருக்க தேவன் கிருபைதாங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்த யாவருக்கும் தேவன் இப்படி நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றி. நாங்க இன்னும் அதிகமாக உள்வாங்கி எங்க வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்த என் தேவன் கிருபைதாங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஈஸ்வராமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Shalom. Praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திப்போம். Thank you. ஆமென், ஆமென். அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் தீரா வியாதியினால் உடல் தளர்ந்தாலும், கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் தீரா வியாதியினால் உடல் தளர்ந்தாலும் உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்று முன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார், என்றும் உன்னை நடத்திடுவார், என்றும் உன்னை நடத்திடுவார்.